Hi friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சாக்கோ ப்ரௌனி. இந்த ப்ரௌனியை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாங்க. ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ரேட்டும் கம்மி நம்ம வீட்டில் செய்யும் போது. ஆனால் கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக ப்ரௌனியோட ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த பேக்கரி ஐட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. யார் வேணாலும் பிகினர் கூட இந்த ப்ரௌனியை சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த ப்ரௌனியை எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். இதில் கீழே சைடில் எல்லா இடத்துலையும் நான் பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் ரவுண்டாக இதோட சேஃபு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்டர் சீட்டை கட் பண்ணி அதுலேயும் நான் பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரேயை ஓரமாக நம்ம வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை நம்ம உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒயிட்டு எல்லோவையும் ஒன்றாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரௌனியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், அந்த ஃப்ளஃபினஸ்னால் வரணும் அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். அடுத்ததாக 150 ml அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்மளுடைய 250 ml மெஷர்மெண்ட் கப்பு இருக்கு இல்லையா, அதில் 3/4 கப்பு அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடுத்து அதே கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் பாதி ஒயிட் சுகரும் பாதி வெல்லமும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரௌனியில். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வெல்லம் போட்டோ எக்கு இல்லாமலேயும் ப்ரௌனி ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம சலிக்கிறதுக்காக நான் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கடைசியாக 1 பிஞ்சு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எக்கில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணும் போது இது நல்லா திக்காயிரும். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க. ப்ரௌனிக்கு இதோட பக்குவமே திக்காக இருக்கிறது தான். நமக்கு இதை மிக்ஸ் பண்ணும் போதே ரொம்பவே கொஞ்சம் திக்காகவே ஃபீல் ஆகும். கேக்கு மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக ஃபீல் ஆகாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போது பேக்கிங் ட்ரேயில் அதை போட்டுடலாம். பார்த்திங்களா எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு? இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ட்ரேயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேயை நம்ம லைட்டாக டேப் பண்ணி விடணுங்க. இந்த ப்ரௌனி எல்லாமே அப்படியே ஈவனாக வர்றதுக்காக. இப்போ வாங்க நம்மளுடைய ப்ரௌனியை பேக் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஓவனை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில். நல்லா ஹாட்டாக இருக்கும் ட்ரே. அதனால க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரௌனியை உள்ளே வச்சாச்சு. ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அதே 180 டிகிரி செல்சியஸில் வச்சிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டூத்பிக்கை வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய விருப்பம்படி சாக்லேட் கனாஸ் போட்டுக்கலாம், இல்லை விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம், இல்லைன்னா நட்ஸு போட்டுக்கலாம், இல்லை வெறும் சாக்லேட்டை நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். சூப்பரான ப்ரௌனியை நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும்
உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.